எந்த மரத்தை இறைவன் உண்ணக்கூடாது என்று தடுத்தானோ அந்த மரத்தை உண்டுட்டாங்க. உண்ட உடனே என்ன நடக்குது என்று கேட்டா, அவங்களுடைய மறைவிடம் தெரிய ஆரம்பித்தது அப்படின்றது குர்ஆன்ல பல இடங்கள் அதை சொல்லி காட்டுறான். அதுக்கு சில வியாக்கியானங்கள் பலரும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க என்று கேட்டா, அவர்களுக்கு ஒரு விதமான ஆடையை அல்லாஹ் வந்து அணிவிச்சு இருந்தான். எப்ப அந்த மரத்து கனியை சாப்பிட்டாங்களோ, அந்த மரத்தை சாப்பிட்டாங்களோ, அந்த ஆடை அதிலிருந்து விழுந்துருச்சு, அந்த ஆடை போயிடுச்சு அப்படின்னு சில பேர் வியாக்கியானம் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய ஆடை விலகியது ஒரு அர்த்தம் வைத்துக் கொண்டு இப்படி வியாக்கியானம், ஒரு ஆடை அணிச்சு அல்ல ஆடையோடு சேர்த்து வச்சிருந்தா அவங்களுடைய ஆடை வந்து நினைஞ்சிருச்சு, விலகிருச்சு அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த மரத்தை உண்பதற்கு முன்னாடி ரெண்டு பேரிடமிருந்து ஒரு ஒளி வீசிக்கிட்டு இருக்குமா. ஒளி வீசுனுச்சுன்னா நம்ம பார்க்க முடியாதுல. நீங்க சூரியனை நேருக்கு நேரம் அதுவே ஒரு திரையா போயிடும். நம்ம சேர்ந்து லைட் வெளிச்சம் அடிச்சா நிர்வாணமா இருந்தாலும் யாரும் பார்க்க இயலாது, அவன் கண்ணு கூசும். அந்த ஆடையை ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு ஒளிவட்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருந்தான். எப்ப அதை சாப்பிட்டாங்களோ ஒளி போனோம்னு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு, அதைத்தான் அது சொல்லுது அப்படின்னு இரண்டாவது ஒரு வியாக்கியானம். மூணாவது வியாக்கியானம் என்னன்னு கேட்டா, அவங்க ஆதம் அம்மாவை எல்லாம் படைத்த உடனே இந்த நகம் இருக்குதுல, மொத்த உடம்பு இப்படித்தான் இருந்துட்டான். நேற்று கதை வேற, அந்த கதை தான் இது இருக்கிறாங்க. நேற்று கதை இதுக்கு காரணம் வேற சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதே புத்தகத்துல இதையும் சொல்றாங்க. அதாவது ஆதம் படைக்கப்பட்ட உடனே இந்த நகம் மாதிரி தான் மொத்த உடம்புல இருந்துட்டான். முழு உடம்பு எப்படி இருந்துச்சான், இந்த மாதிரி இருந்துச்சான், நகம் மாதிரியே. எப்ப சாப்பிட்டாங்களோ அப்படி எல்லாம் போய் அதுக்கு அடையாளமா இது மட்டும் மிஞ்சி போச்சு. இந்த 5 இடத்துல மட்டும் நினைஞ்சிருச்சு, மிஞ்சி போச்சு. 5, 10, 20 இடத்துல மிச்சமா போச்சு. நீங்க எல்லா இடத்துலயும் அந்த அது விலகிட்டது. இப்படிதான் இருந்துச்சுங்கிறாங்க. இப்படிதான் பார்க்க நல்லா இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் நல்லா இருக்கும். மொத்தத்துக்கு பிறகு எப்படி மடக்கிறது, எப்படி இருக்கிறது, அதுல என்ன மென்மை இருக்கு. இந்த மாதிரி நகை மாதிரியே உடம்பு கூட இருந்தா அது என்னமோ அந்த ரோபோட் மாதிரில இருக்கு. அது ஒரு மென்மையெல்லாம் இருக்காது, ஒரு அளவுக்கு கொடுக்கிற தன்மையெல்லாம் இருக்காது. இப்படி எல்லாம் ஒரு கட்டி விட்டுக்கிறாங்க. ஆனா அது என்னன்னு நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது, அந்த அந்த ஆடை விலகியதுன்னு சொல்றாங்கல்ல, அதை சொல்லக்கூடிய எல்லா வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன். இந்த 3 அர்த்தத்தையும் சொல்லல, நீங்க சிந்திச்சு பார்த்தாலும் விளங்கிக்கலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வசுவச லகும ஷைத்தானும், 2 பேருக்கும் ஷைத்தான் தீய எண்ணத்தை ஏற்படுத்தினான். 2 பேருக்கும் எதற்காக ஏற்படுத்தினான்னு கேட்டா, யுபுதிய லகுமா, அந்த 2 பேருக்கும் வெளிப்படுத்துவதற்காக, மா ஊரிய அன்ஹுமா மின் சவ்ஆத்திஹிமா, அவர்களுடைய மறைவிடங்களில் எது மறைந்திருந்ததோ, மறைக்கப்பட்டு இருந்ததோ அதை அந்த 2 பேருக்கும் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஷைத்தான் தவறான எண்ணத்தை ஏற்படுத்தினான். அப்படி அதாவது அவர்களுக்கு 2 பேருக்கும் வெளிப்படுத்தி காட்டினான் அப்படின்னு ஒரு வாசகம் இதுல இருக்கிறது. இது எங்க இருக்குன்னா 7:20 இருக்கிறது. 7:22 எப்படி இருக்குன்னு கேட்டா, பலம்மா வாக்க சஜரத்தை, 2 பேரும் அந்த மரத்தை சாப்பிட்ட உடனே, சுவைத்த உடனே, பதத்து லகுமா சவ் ஆத்துகுமா, அந்த 2 பேருக்கும் 2 பேருடைய மறைவிடங்களும் தென்பட்டன. 2 பேருக்கும் 2 பேருடைய மறைவிடங்களும் பதத்துனா தோன்றியது, தென்பட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னு கேட்டா, 7:27 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யுரியகுமா மின் சவ்ஆத்திஹிமா, அந்த 2 பேருடைய மறைவிடத்தை அந்த 2 பேருக்கும் காட்டுவதற்காக ஷைத்தான் இந்த மாதிரியான மரத்தை சாப்பிட வச்சுட்டான் அப்படின்னு இருக்கு. 20வது அத்தியாயம் 121வது வசனத்துல, அக்கலா மின்ஹா, 2 பேருமே அதை உண்டார்கள். பதத்து லகுமா சவ்ஆத்துகுமா, 2 பேருக்கும் அவர்களுடைய அந்த மறைவிடம் தென்பட்டது, தோன்றியது, வெளிப்பட்டது அப்படின்னு இருக்குது. அப்ப இந்த 4 என்ன இருக்குன்னா, அந்த 2 பேருடைய மறைவிடமும் அந்த 2 பேருக்கும் தெரிந்தது அப்படிங்கிற வாசகம் தான் இருக்குது. இந்த தெரிந்ததுன்னா என்ன அர்த்தம், என்ன நம்ம எடுத்துக்கொள்ளணும் கேட்டா, பொதுவாக அந்த 2 பேர் உள்ள இருக்கிறாங்க இல்லையா, உள்ள இருக்கும் பொழுது ஆடை அணிந்து கொண்டிருந்ததாகவெல்லாம் எங்கேயுமே சொல்லப்படல. அவர்களுடைய அந்த மறைவிடம் வெளிப்பட்டது அப்படிங்கிறது அங்க வருது. மறைவிடம் வெளிப்பட்டதுன்றவங்க என்ன செய்யறாங்கன்னா, மூடித்தானே இருக்கணும் என்று ஒரு கருத்தை கொடுக்கறாங்க. ஆனால் நீங்க இப்படி விளங்கி பாருங்க, கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும். எப்படி, இந்த மரத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவர்களுடைய அந்த அந்த ஒரு ஆண் பெண்கிற அந்த உணர்வுகள் அற்றவர்களாக இருக்கிறாங்க. இவர் ஆணா இருக்கிற, பெண்ணா இருக்கிறாங்க. ஆனா ஆணுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கும்ல, அந்த உணர்வு அவருக்கு கிடையாது.
பெண்ணுக்கு ஒரு இருக்கும்ல, அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆம்பளை குழந்தையும் பொம்பளை குழந்தையும் உண்டா நிர்வாணம் உண்டா என்ன பண்ணு, அது வரைக்கும் விளையாடிட்டு இருக்கோம். அதை பத்தி எதுவும் கவனம் செலுத்தாது, ரெண்டு பேருக்குமே எதுலையும் ஒரு கவனம் செலுத்தாது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்தவர்களுக்கு ஒரு பேச்சு துணைக்கு தான், ஒருத்தர் பேச்சு துணைக்கு நினைச்சிட்டு இருந்தாங்க. இதை திண்ட உடனே ஆஹா இது வேற மாதிரியான உணர்வுகள் தூண்டப்பட்டு ஒருவருடைய அவுரத்து ஒருவருக்கு அது தெரியுது. அப்பதான் ஆஹா நமக்கு நிக்கிறோமே அப்படின்னு அப்பதான் அந்த அந்த பக்குவம் பருவம் அடைஞ்சவன ஒருத்தர் வைக்கப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய அதுக்குதான் எல்லாம் அடுத்து வச்சுதான் கிளம்பு. தடுத்திருந்தா அது இருந்தா பிள்ளை குட்டிலாம் பிறந்து அது இங்க நடக்காது, வெளியே போன்னு விரட்டணும்ல. அதெல்லாம் இருந்தா என்ன செய்யும், சந்ததிகள்லாம் பெருக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் நீங்க பெருக்காம இருந்தா தின்னுட்டு பேசாம இருங்க. அங்க என்ன கிடையாது, சந்ததி பெருக்கம்லாம் கிடையாது. நீங்க இந்த சந்ததி எல்லாம் பெருகி பிள்ளை எல்லாம் பெறணும்னு நீங்க விரும்பிட்டீங்கன்னா இது தின்னுட்டீங்கன்னா அதெல்லாம் வந்துடும் தன்னால. இந்த மாதிரி தான் அதை வழங்க வேண்டியிருக்கு. சாப்பிட்ட உடனே ரெண்டு பேருக்கும் அவர்களுடைய மறைவிடம் தென்பட ஆரம்பித்து விட்டது. இவருக்கு அவங்க மறைவிடம் தெரியுது, அவங்களுக்கு இவருடைய மறைவிடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனக்கவர்ச்சி. அது கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏற்படக்கூடிய இனக்கவர்ச்சி ஏற்பட்டதுங்கிறதுனாலதான் அதுல வருது பாருங்க. அலைஹிமா நீ வரக்கில் ஜன்னா, உடனே சொர்க்கத்தினுடைய இலைகளை எடுத்து ஒருத்தர் மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. வெட்கமே வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெட்கம் இல்லாமல் இருந்தார்கள். உலகத்தினால மூடி இருந்துச்சுன்னா சொல்வதை விட இந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். இது வந்த உடனே ஒவ்வொருவருக்கும் அடுத்தவருடைய அந்த மறைவிடம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த மறைவிடத்தை அதனுடைய அர்த்தத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு கருத்தை அதுல கொடுக்கலாம். இந்த மூணு விதமான கருத்து கொடுத்ததும் அபிப்பிராயம் தான், ஹதீஸ்ல கிடையாது. நாலாவதா நம்ம சொல்லக்கூடியதும் அபிப்பிராயம், அதுல இருந்து விளங்கக்கூடிய கருத்து தான். இதுல எது கரெக்டாக வழங்கி கதையை இட்டு கட்டுவதை விட, கதையை ஒரு ஜோடிக்கிறதை விட இதுல இருந்து அந்த மாதிரி விளங்க முடியும்னு சொன்னா அப்படியும் விளங்கிக் கொள்ளலாம். அதுக்காக கூட எல்லாம் இணைஞ்சிருக்கலாம், வெளியேற்றி இருக்கலாம். இது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஏற்பட்டது, ஆடையை வளர்க்கிறது என்பதனுடைய கருத்து. அடுத்து என்னன்னு கேட்டா ஆடையை வளர்க்கி முடிச்ச உடனே அல்லாஹ் அவங்களை வெளியேற்றலாம். கட்டளை மீறிட்டாங்கல்ல, கட்டளை மீறின பிறகு அல்லாஹ் அவங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றலாம். பெரும்பாலும் என்ன எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க கேட்டா, இந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி பூமிக்குள்ள அனுப்பின பிறகு பல வருடங்கள் அழுது அழுது அவர் பாவம் மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகுதான் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதாகத்தான் எல்லாருமே எழுதி வச்சுக்கிறாங்க. எல்லா கிறிஸ்தாக்கள்லையும் எல்லா ஆதாரப்பூர்வமான வரலாறு எழுதப்படக்கூடிய நூல், கடல்ல விழுந்தவன் அந்த கண்ணீர் விழுந்தா அல்ல என்ன முத்து பவளம் இவங்களெல்லாம் படைச்சானா, கடல்ல விழுந்துட்டான். கொஞ்சம் கண்ணீர் தலையில விழுந்துட்டான். அதுல விழுந்தவரை தான் இந்த மருதாணி குங்குமப்பு கும்பலுக்கு பிடிக்கிற மாதிரி விஷயத்திலும் சேர்த்துக்கிட்டாங்க. மருதாணி குங்குமப்பு சுருமா இதுகள்லாம் பொம்பளைக்கு பிடிக்கும்ல, அதுக்காக அந்த மேட்டர் தான் சேர்த்து அது அந்த கண்ணீர்ல இருந்து வந்துச்சு. அவ்வா வரும்போதே பூமிக்கு வரும்போது அழுதுகிட்ட வந்தாங்கல்ல, அழுதுகிட்ட வரும்போது சில கண்ணீர் துளி கடல்ல விழுந்துருச்சான். அது முத்து பவளத்தம்மா படிச்சுட்டானா, அது பொம்பளைக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான். முத்து பவளம் நகைகளுக்கு பிடிக்கும். அப்புறம் கடல் மட்டத்தை தாண்டி வந்தவன அங்கிட்டு கொஞ்சம் கண்ணீர் செஞ்சிருக்கான். அது மருதாணி குங்குமப்பு சுருமா இதுகளை எல்லாம் எல்லாம் படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கும் போது அவர் தெரிஞ்ச கண்ணீர் வரைச்ச அதுல இருந்து எல்லாம் என்ன படைச்சான்னு கேட்டா கடுகு, பேரிச்ச மரம், லவங்கம் எழுதிக்கிறாங்க, லவங்கம், மாசக்காய், ஜாதிக்காய் இதெல்லாம் படைச்சாங்க. அதான் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, பாவம் செய்தவர்கள் பாவிகளாகவே தான் நீங்க வர்றார்கள் என்றுதான் எல்லாரும் எழுதி வச்சுக்கிறாங்க. ஒருவர் கூட நான் தேடி பார்த்த வகையில ஒருவர் கூட இதை வித்தியாசமா எழுதல. எல்லாரும் ஏகமாக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பூமியில அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு வருஷங்கள் வேற ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச மாதிரி 90 வருஷம் அழுதாருன்னு ஒருத்தர், 200 வருஷம் அழுதாருன்னு ஒருத்தர், 300 வருஷம் அழுதுகிட்டு இருந்தாருன்னு ஒருத்தர், 1000 வருஷம் அவருக்கு வாழ்நாள் இருந்துட்டான். அதனால 500 வருஷம் அழுதாரு அது ஒருத்தர். அப்ப அழுது அழுது பல வருடங்கள் அழுது 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 நினைஞ்சிட்டாரு, எலும்பு தோளமாகி விட்டாரு மன்னிப்புக்காக வேண்டி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நீங்க குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி இல்லைன்னு விளங்கிக்கலாம். எப்படி இல்லைன்னு விளங்கிக்கலாம் பாருங்க. அதாவது குர்ஆன்ல 7:23 7:24 ரெண்டையும் சேர்த்து படிக்கணும். 7:23 படிங்க, 7:24 படிங்க, ரெண்டையும் சேர்த்தாப்புல படிக்கிறோம் பாருங்க. ஆலா